الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسوله وخاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، إنك لعلى خلق عظيم. صدق الله العلي العظيم. وقال نبينا وحبيبنا صلى الله عليه وسلم: إنما بعثت لأتمم مكارم الأخلاق. صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய பாக்கியம் நிறைந்த அவருடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இந்த ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கிற நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நீண்டு நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபியுல் அவ்வலுடைய மாதத்தை ஒட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து பேசப்படாத இடங்கள் இல்லை. நபியினுடைய வரலாறு, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குணங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்ப வரலாறுகள், இதுவெல்லாம் இந்த மாதத்தில் பல்வேறு இடங்களில் பேசப்படுகிறது. 1400 வருடங்களாக ஒரு தலைவருடைய வரலாறு இவ்வளவு பேசப்படுகிறது என்று சொன்னால் அந்த பெருமை நபிகள்நாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தம். ஏனென்று சொன்னால் உலகத்தில் எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள். அந்த தலைவர்களை குறித்தெல்லாம் வரலாறுகள் ஏதோ 1-2 நபர்கள் எழுதியிருப்பார்கள். ஆனால் 1400 வருடங்களாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வரலாறுகள் பதிவு செய்யப்பட்டு இன்று வரைக்கும் மாத்திரமல்ல, இன்றைக்கும் எத்தனையோ பேர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறை குறித்து ஆய்வு செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். பெருமானாரை குறித்து ஏதோ ஒரு விஷயம் எழுதப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது. முஸ்லிம்கள் மாத்திரமல்ல, ஏதோ முஸ்லிம்கள் தான் பெருமானாரை குறித்து வரலாறுகள் எழுதுகிறார்கள் என்று நாம் நினைத்து விட வேண்டாம். முஸ்லிம்களை தாண்டி யூதர்கள், கிறிஸ்துவர்கள், காஃபிர்கள் என்று பல சமயத்தவர்களின் மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறுகள் எழுதப்படுகிறது. அத்தனை பெருமைக்கு சொந்தக்காரர் நம்முடைய காத்தமுன் நபியின் சய்யிதுல் அம்பியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் தன்னுடைய தன்மையை குறித்து, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நற்குணங்களை குறித்து தான் இன்றைய ஜும்மாவினுடைய சிந்தனையாய் சில விஷயங்களை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, இஸ்லாம் என்றால் நாம் வெறும் ஒரு பக்கத்தை மாத்திரம் பார்க்கிறோம். ஒரு தொழுகை இபாதத்தை குறித்து மாத்திரம் நாம் கவனம் செலுத்துகிறோம். தொழுதால் போதும், நோன்பு வைத்தால் போதும், ஜகாத் கொடுத்து விட்டால் போதும், ஹஜ்ஜுக்கு சென்று விட்டு வந்தால் போதும் என்று இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதியை வைத்து மாத்திரம் நாம் சில மனிதர்களை நல்லவர்கள் கெட்டவர்கள் என்று முடிவு செய்து விடுகிறோம். ஒருத்தர் 5 நேரம் பேணி தொழுகிறார், இவர் நல்ல மனிதர் முடிவுக்கு வந்துடுறோம். இவர் தொழுகையாளி, ஒரு ஜகாத்தை சரியான முறையில் தான தர்மங்களை நிறைவேற்றுகிறார், இவர் கொடையாளி என்கிற முடிவு. ஒரு மனிதர் நல்லவர் என்று முடிவு செய்வதற்கு இபாதத்து மாத்திரம் போதுமானது இல்லை என்று அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக தெளிவாக நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். இதுவெல்லாம் இஸ்லாத்தினுடைய ஒரு பகுதி. இந்த பகுதி முக்கியம் என்றாலும் மறுபகுதியும் மிக மிக அவசியமாக இருக்கிறது. அது என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்தவரிடத்தில் நடந்த முறைகள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் குடும்பத்தோடு நடந்த முறை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்டை வீட்டுக்காரர்களோடு நடந்த முறைகள், இதுவெல்லாம் தான் இஸ்லாத்தினுடைய 2 பகுதியாக இருக்கிறது. இந்த 2 பகுதிகள் சேர்ந்துதான் இஸ்லாம் என்கிற ஒரு பூர்ண ஒரு இஸ்லாத்தை நாம் உருவாக்க முடியும்.
அருமையானவர்களே, ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவேளை இபாதத்தை வைத்து நல்லவர்கள் என்று முடிவு செய்திருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொல்லியிருக்கலாம், உங்களில் தொழுபவர்கள் யாரோ அவர்கள் தான் சிறந்தவர்கள் என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் பெருமானார் எப்படி சொன்னார்கள் தெரியுமா? தொழுகையை காட்டிலும் அல்லாஹ்வுடைய தூதர் இப்படி சொன்னார்கள், குடும்பத்தில் சிறந்தவர் யாரோ அவர்தான் நல்லவர் என்று சொன்னார்கள். உங்கள் மனைவிமாரிடத்தில் சிறந்தவர் யாரோ அவர்தான் மக்களிடத்தில் நல்லவர். மக்களில் சிறந்தவர் யார் என்று சொன்னால் அஹ்லாக்குகளில் சிறந்தவர் யாரோ அவர்தான் சிறந்த மனிதர் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். ஆக இஸ்லாத்தை ஒரு பகுதியை மாத்திரம் நாம் பார்க்காமல் இந்த இரண்டு பகுதிகளையோடு சேர்த்து பார்க்கிற போதுதான் ஒரு உண்மை முஸ்லிமாக, ஒரு முழுமையான இஸ்லாத்தை பின்பற்றுபவராக இருக்க முடியும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அந்த வகையில் நற்குணங்களுக்கு சொந்தக்காரர்களான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் வாழ்க்கையில் எல்லா விதமான நற்குணங்களுக்கும் முன்மாதிரி. நம்முடைய தலைவர் சையதுல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நற்குணங்களுக்கும் முன்மாதிரி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நேர்மைக்கு முன்மாதிரியாக நபியை விட சிறந்த மனிதர் யாரையும் சொல்லிவிட முடியாது. அத்தனை நேர்மைக்குரியவர்கள். எந்த அளவுக்கு நேர்மைன்னா, நபித்துவம் கொடுப்பதற்கு முன்பாகவே சாதிக்குல் அமீன் என்கிற பெயர் பெற்றவர். சாதிக் உண்மை மனிதர் என்கிற பெயர் வந்தது. அமீன் நல்ல மனிதர் என்கிற பெயர் நபித்துவத்தை கொடுப்பதற்கு முன்பாகவே அந்த மக்களால் கொடுக்கப்பட்ட பெயர் இது. நல்ல மனிதர் என்கிற பெயர் காஃபிர்கள் கொடுத்திருந்தார்கள். மக்கால் உள்ள காஃபிர்கள் எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல தான் சில அன்பளிப்பு பொருட்களை கொடுத்து வைப்பாங்க. நமக்கெல்லாம் தெரிந்த சம்பவம், ஹிஜ்ரத்திற்கு பெருமானார் கிளம்புவதற்கு முன்பாக மக்கத்து காஃபிர்கள் ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள். நபியை எப்படியாவது கொலை செய்து விட வேண்டும். பெருமானார் அவர் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்பாக இந்த மக்காவில் வைத்து அவருடைய கதையை முடிக்க வேண்டும். ஏன், நாடு துறந்து விட்டால் பெருமானாருடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது என்று காஃபிர்கள் அறிந்திருந்தார்கள். எனவே இப்படி ஒரு திட்டம் போட்டார்கள், பெருமானாரை கொலை செய்ய வேண்டும். இரவோடு இரவாக அல்லாஹ்வுடைய தூதர் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் இருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்தி தெரிந்தது, மக்கா காஃபிர்கள் இப்படி ஒரு திட்டம் தீட்டுகிறார்கள் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவர்களுடைய வீட்டில் இருக்கிற போது அலியை அழைத்து சொன்னார்கள், அலியே, நான் ஹிஜ்ரத்திற்கு புறப்பட இருக்கிறேன், எனவே உன் இருக்கையில் என் இருக்கையில் நீ படுத்து விடு என்று அலியை படுக்க வைத்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கா காஃபிர்கள் கொடுத்த அத்தனை அமானித பொருட்களையும் கொடுத்து விட்டு அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டிலிருந்து வெளியே வருகிறார்கள். இந்த காஃபிர்கள் எல்லாம் கொலை செய்வதற்கு வீட்டு வாசல்ல நிற்கிறாங்க. எல்லோரும் வாளை வைத்துக் கொண்டு நிற்கிறார்கள். நபி எப்போது வருவார், அவரை கொலை செய்ய வேண்டும். ஏன், ஹிஜ்ரத் செய்து விட்டால் அவர் வளர்ச்சியை தடுக்க முடியாது என்று கங்கணம் கட்டிக்கொண்டு கொலை செய்வதற்கு வாளை வைத்து நிற்கிறார்கள். இங்கே அல்லாஹ் ஒரு ஏற்பாடு செய்தான். என்ன ஏற்பாடு தெரியுமா? அந்த மனிதர்களை எல்லாம் ஒரு நிமிடம் அல்லாஹ் தூங்க வைத்து விட்டான். வாளை வைத்து கொண்டு எல்லாம் ஸ்டாண்டிங்லேயே தூங்குறாங்க. சில நேரங்களில் தூக்கம் அதிகமாக மிகச்சிருச்சுன்னா சில பேர் தொழுகையில் தக்பீர் கட்டி தூங்குவது உண்டு. தொழுகையிலே அப்படி தக்பீர் கட்டி கண்ணை மூடிக்குவார். தொழுகை ஒருவேளை தூக்கம் அதிகமாக மிகைத்து விட்டால் அல்லாஹ் இப்படி ஒரு ஏற்பாடு செய்தான். நின்ற நிலையில் அவர்கள் தூங்குகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் உதவி செய்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்காக வேண்டி புறப்பட்டார்கள் என்கிற சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். இந்த சம்பவத்திலிருந்து நமக்கான விஷயம் என்ன தெரியுமா? நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காஃபிர்களுடைய அமானித பொருளாக இருந்தாலும் ஹஸரத் அலியிடத்தில் ஒப்படைத்து விட்டு சென்றார்கள். ஏன், பிற்காலத்தில் இப்படி பெயர் வந்து விடக்கூடாது, எங்கள் பொருளை எல்லாம் பெருமானார் முகமது திருடிவிட்டு சென்று விட்டார், எங்கள் பொருளை எல்லாம் அமானித பொருளை எல்லாம் மோசடி செய்துவிட்டு பெருமானார் சென்று விட்டார் என்று இப்படி பெயர் வந்து விடக்கூடாது என்று சொல்லி அலியிடத்தில் இன்னார்க்கெல்லாம் நான் இவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்கிறது, அமானித பொருள் இவ்வளவு இருக்கிறது என்று சொல்ல ஒரு பட்டியலை, ஒரு லிஸ்டை அலியிடத்தில் கொடுத்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத்தினுடைய பயணத்தை பெறப்பட்டார்கள் என்பதாக பார்க்கிறோம். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நேர்மைக்கு உதாரணம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை ஒரு யூதரிடத்தில் ஒரு கடன் வாங்கி இருக்கிறார்கள். ஒரு யூதர் ஒரு கடன் வாங்கிய பிறகு அந்த தவணை முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஏதோ கவனத்தில் மறந்து விட்டார்கள். யூதர் வந்துட்டார். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் ஒன்றாக அமர்ந்திருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் இருக்க யூதர் வந்து பெருமானாருடைய சட்டையை பிடித்து கேட்டார், முகம்மதே, என்னுடைய கடன் எங்கே என்பதாக கேட்டார். பக்கத்தில் உள்ள எல்லா சஹாபாக்களும் துடித்து விட்டார்கள்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சட்டையை பிடித்து கடினமாக நடந்து கொள்ளக்கூடிய அந்த யூதரை பார்த்து எல்லா சஹாபாக்களும் கொதித்து எழுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அவருக்கு உரிமை இருக்கிறது கடனை கேட்பதற்கு என்பதாக சொன்னார்கள். அவருக்கு உரிமை இருக்கிறது கடனை கேட்பதற்கு. யூதர் வந்து சொல்லுகிறார், இந்த முகம்மதுடைய குடும்பத்தார்களும் இப்படிதான், கடனை வாங்கிவிட்டு தராதவர்கள் தான் முகமதுடைய குடும்பத்தார்கள். பெருமானாரை மாத்திரம் இழிவாக பேசவில்லை, நபியினுடைய குடும்பத்தார்களையும் இழிவாக பேசினான். ஒரு கட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையாக இருந்து உமர் அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமரே அவருக்கான கடனை நிறைவேற்றுங்கள். கடனை மாத்திரமல்ல சொன்னார்கள், ஜிதுஹு 20 திர்ஹம், அவருக்கு 20 தீனாரை அதிகமாக கொடுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இந்த 20 தீனாரை பெற்றுக்கொண்ட யூதர் இத்தனை நேர்மையாக நடந்து கொள்கிறாரே, கடனை மறந்து விட்டார். கேட்கிற போது நாம் கடுமையாக நடந்து கொண்டோம். இருந்தாலும் பெருமானார் பொறுமையாக எல்லா சஹாபாக்களோடு சொன்ன விஷயங்கள் அவருக்கு உரிமை இருக்கிறது என்று சொன்னார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த 20 தீனாரை இந்த யூதருக்கு சேர்த்து கொடுத்தார்கள். என்ன நடந்தது தெரியுமா? அந்த யூதர் வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் என்பதாக வரலாறு இருக்கிறது. அருமையானவர்களே, உலகத்தில் நேர்மைக்கு ஒரு முன்மாதிரி தலைவரை காட்ட முடியும் என்று சொன்னால் அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேர்மையை நாம் காட்ட முடியும். அதே போல்தான் உலகத்தில் உண்மையாக நேர்மையாக இருப்பதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர ஒரு நல்ல மனிதரை நாம் உலகத்தில் யாரையும் காட்ட முடியாது. அதே போல் பெருமானாருக்கு இருந்த இரக்க குணங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை பெருமானாருக்கு எவ்வளவு பிரியம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற ஒரு ஹதீஸ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல தொழுக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா தன்னுடைய பாதங்கள் வீங்குகிற அளவுக்கு தொழுவார்கள். கேட்பார்கள், ஏன் யா ரசூலுல்லாஹ் இத்தனை சிரமங்கள், பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டது, பிறகு ஏன் இத்தனை சிரமங்கள் என்று கேட்கிற போது சொன்னார்கள், அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, என் இறைவனுக்கு நான் நன்றி செலுத்துபவனாக இருக்க வேண்டும் என்பதாக சொன்னார்கள். அருமையானவர்களே, தொழுகை என்பது அத்தனை பிரியம். அந்த தொழுகையை தொழுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை தொழ வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு குழந்தை அழுகிற சப்தம் கேட்கிறது. ஒரு குழந்தை அழுகிற சப்தம் கேட்கிறது. நாயகம் என்ன செய்தார்கள் தெரியுமா? அந்த குழந்தை அழுவதற்காக வேண்டி தனக்கு பிடித்தமான, ரப்புல் ஆலமீனுக்கு பிடித்தமான தொழுகையை சுருக்கமாக தொழுதுவிட்டு பெருமானார் சலாம் கொடுத்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். காரணம் என்ன? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்த இரக்கம், தொழுகைதான், அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிரியம்தான். என்றாலும் கூட ஒரு குழந்தை அழுகிறது என்பதற்காக வேண்டி பெருமானார் தொழுகையை சுருக்கினார்கள். இதுதான் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் இருந்த இரக்கம் என்பதாக பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்த ஒரு யூதர் வேலை பார்த்து கொண்டிருந்தார். ஒரு யூத சிறுவன், யூத சிறுவன், ஒரு 7-8 வயது இருக்கக்கூடிய ஒரு யூத சிறுவன். ஒரு நேரத்தில் இந்த சிறுவனுக்கு உடம்பு சரியில்லாமல் போகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சிறுவனை நலம் விசாரிக்க சென்றார்கள். உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு காரியம் எங்கேயும் நடக்காது, இந்த காட்சி எங்கேயும் பார்க்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த யூத சிறுவனை நலம் விசாரிக்க செல்லுகிறார்கள். யோசிச்சு பாருங்க, ஒரு ஜனாதிபதி, ஒரு மதீனாவினுடைய நீதிபதி, ஜனாதிபதியாக இருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். எத்தனை பெரிய நபி என்றெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை. அந்த யூதருடைய வீட்டுக்கு சென்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நலம் விசாரித்தார்கள் அந்த சிறுவனை. அந்த சிறுவனுடைய தலைமாட்டில் நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னார்கள், கால லஹு அஸ்லிம், யூத சிறுவனே நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொள் என்பதாக சொன்னார்கள். அந்த சிறுவன் தன்னுடைய தந்தையை பார்க்கிறார். தந்தையை பார்க்கிற போது தந்தை சொன்னார், அத்திய அபுல் காசிம், அபுல் காசிமான பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீ கட்டுப்படு என்று சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தந்தையினுடைய அனுமதி வாங்கிய பிறகு அல்லாஹ்வுடைய தூதருடைய கரம் பிடித்து அந்த யூத சிறுவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னோடு வேலை செய்த ஆட்கள் உடல்நிலை சரியில்லாத போது ஒரு சிறுவனாக இருந்தாலும் வீட்டில் போய் நலம் விசாரித்திருக்கிறார்கள். சிறுவர்கள் மீது பெருமானார் காட்டிய இரக்கம். ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் 10 வயது சிறுவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் பல நாட்களாக பணிவிடையாளராக பணிபுரிந்த ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுவார்கள், ஒரு காலத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் நான் 9 ஆண்டுகளாக பணிபுரிந்திருக்கிறேன். ஒரு நாளும் அல்லாஹ்வுடைய தூதர் என்னை இதை ஏன் இப்படி செய்தாய், இது இப்படி செய்திருக்கலாம் என்று பெருமானார் ஒரு நாளும் என்னை கேள்வி கேட்டதில்லை என்று ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, சிறுவர்கள் மீது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய இரக்கம்.
பெருமானார் சிறுவர்களை பார்த்தா கொஞ்சம் தலையை தடவி கொடுப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களுக்கு சலாம் சொல்வார்கள். இங்கே பெரியவங்களுக்கு சலாம் சொல்றதே பெரிய விஷயமா இருக்கிறது. மேலையும் கீழையும் பார்க்கிறோமே தவிர ஒரு ஆள் முஸ்லீம் தானே, அவர் தொப்பி போட்டிருக்கிறாரு, மிகப்பெரிய கெட்ட பழக்கம் இது. அவரை பார்க்கிறோம், ஆனால் பார்த்து விட்டு நம் வாயிலிருந்து சலாத்தை வெளிப்படுத்துவதற்கு கூட நாம ஒரு தகுதியை பிக்ஸ் பண்ணியிருக்கோம் சொன்னா இது என்ன முஸ்லீம் இது? அருமையானவர்களே, சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் சலாம் சொன்னார்கள். பெருமானார் நபி என்று காரணத்துக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய தூதர் ஒருபோதும் தகுதியை பார்க்கவில்லை, பெருமை அடையவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்களை பார்த்து சலாம் சொல்வார்கள். அந்த சிறுவர்களுடைய தலையை தடவி கொடுப்பார்கள், சிறுவர்களுடைய மேனியை தடவி கொடுப்பார்கள் என்றெல்லாம் ஹதீஸ்களில் வருகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருபடி மேலாக சிறுவர்கள் விளையாடக்கூடிய இடங்களில் உட்கார்ந்து அந்த சிறுவர்களுக்கு சில உபதேசங்களை எல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடத்தியிருக்கிறார்கள். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்த இரக்க குணம் என்பதாக பார்க்கிறோம். ஒரு சஹாபி பெருமானிடத்தில் வந்து கேட்டார், யா ரசூலுல்லாஹ், என்னிடத்தில் வேலை புரியக்கூடிய பணியாள் ஏதாவது தவறு செய்து விட்டால் நான் எத்தனை முறை மன்னிப்பது என்பதாக கேட்கிறார். ஒரு தவறு செய்துட்டால் என்று எத்தனை முறை மன்னிக்கிறது? என் பணியால் நான் கடைக்கு வேலைக்காக வேண்டி ஒரு ஆளை வைத்திருக்கிறேன், அவன் தவறு செய்து விட்டால் நான் எத்தனை முறை மன்னிப்பது என்று 3 முறை பெருமானிடத்தில் கேட்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு நாளைக்கு 70 முறை தவறு செய்தாலும் அவரை மன்னித்தாக வேண்டும் என்பதாக சொன்னார். நீங்க பார்க்கிறோமா இல்லையா? நம்முடைய கடையில் பணிபுரியக்கூடிய வேலையாட்களை எவ்வளவு கடினமான முகத்தோடு எல்லாம் நாம் நடந்து கொள்கிறோம் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பெருமானார் ஒரு நாளைக்கு 70 முறை அவர் தவறு செய்தாலும் அவரை நீ மன்னிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்க்கையில் இருந்த நற்குணங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இருந்த மன்னிக்கிற பண்பை நாம் கவனிக்க வேண்டும். மன்னிக்கிற பண்பு என்பது ஒரு கோபம் வருகிற சமயத்தில் அந்த கோபத்தை கட்டுப்படுத்தி ஒருத்தவரை மன்னிக்க வேண்டும், அதுதான் சிறந்த அஹ்லாக். கோபத்தை கட்டுப்படுத்தி மன்னிக்கிறது தான் சிறந்த அஹ்லாக். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எத்தனை கட்டங்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல சஹாபாக்களை மன்னித்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் போர் ரகசியத்தை வெளிப்படுத்திய ஒரு சஹாபி ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்கிற சஹாபி, ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்துவது என்பது ஒரு குற்றம். அதையும் குறிப்பாக போர் ரகசியத்தை வெளிப்படுத்துவது என்பது அது தேச குற்றம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்திப் இப்னு அபி பல்தா என்கிற ஒரு சஹாபி ஹுனைனுடைய யுத்த களத்தில் ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு படையெடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். ஹாத்திப் இப்னு அபி பல்தா உடனே தன்னுடைய அடிமை பெண்ணிடத்தில் ஒரு கடிதத்தை எழுதி கொடுக்கிறார்கள், மக்காவிற்கு அனுப்பி வைக்கிறார்கள். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிலிருந்து மக்காவுக்கு படையெடுக்கிறார்கள் என்கிற செய்தி பெருமானார் அவர்கள் ஹாத்திப் இப்னு அபி பல்தா தன் அடிமை பெண்ணிடத்தில் கொடுத்து அனுப்புகிறார்கள் மக்காவுக்கு. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காட்டி கொடுத்துட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 சஹாபாக்களை அனுப்பி வைக்கிறார்கள். அந்த அடிமை பெண்ணை தேடுகிறார்கள், தேடி பிடிக்கிறார்கள். அவரிடத்தில் இருந்த கடிதத்தை வாங்கி கொண்டு வருகிறார்கள். யார் இந்த கடிதத்தை கொடுத்தது? எல்லா சஹாபாக்களும் நிற்க, யார் இந்த கடிதத்தை கொடுத்தது? சொன்னார்கள், ஹாத்திப் இப்னு அபி பல்தா. யா ரசூலுல்லாஹ், நான் தான் கொடுத்தேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனே தண்டிக்கவில்லை. இந்த சஹாபியை அழைத்து காரணங்கள் கேட்டான். ஒருத்தர் தவறு செஞ்சுட்டான், ஏன் இந்த தவறு செஞ்ச என்று காரணம் கேட்பது பெருமானாருடைய சுன்னத். சில நேரங்களில் அவரிடத்தில் சில லாஜிக் இருக்கலாம், அவரிடத்தில் சில உண்மைகள் இருக்கலாம். ஹாத்திப் இப்னு அபி பல்தா அழைத்து பெருமானார் கேட்டார்கள், ஏன் இந்த தவறு செய்தாய்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், நீங்க மக்காவுக்கு படையெடுத்தீங்க என்றால் அங்கே என்னுடைய இடங்கள் எல்லாம் இருக்கிறது, என்னுடைய சொத்துக்கள் எல்லாம் இருக்கிறது. எங்கே அந்த சொத்துக்கள் எல்லாம் அழிந்து போய்விடுமோ என்கிற பயத்தில் நான் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை செய்து விட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். பக்கத்தில் இருக்கிற எல்லா சஹாபாக்களும் கடுமையான கோபம். என வெளியாக்கிய ரகசியம் என்பது சாதாரணமான ரகசியம் அல்ல, ஒரு தேச குற்றம். அது எல்லா சஹாபாக்களுடைய முகங்களும் சிறந்து கொண்டிருக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை சஹாபாக்களை பார்த்தும் சொன்னார்கள், நான் இவரை மன்னித்து விட்டேன், நீங்களும் மன்னித்து விடுங்கள் என்பதாக சொன்னார். உமர் அவர்கள் கடுமையான கோபத்தோடு, யார சொல்ல இவர் ஏன் கையில் விடுங்க, நான் பார்த்துக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஹுவ பத்ரி, இவர் பத்ர் சஹாபாக்களில் கலந்து கொண்டவர். பத்ரினுடைய சஹாபாக்களுடைய அந்தஸ்தை அல்லாஹ் சொல்லுகிற போது அவருடைய முன் சென்ற பாவங்களும் அவர் பின்னால் செய்யக்கூடிய அத்தனை பாவங்களும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித்து விட்டான். எனவே நானும் இவரை மன்னித்து விட்டேன், நீங்களும் இவரை மன்னித்து விடுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, அது கோபம் ஏற்படுகிற சமயத்தில் ஒருவரை மன்னித்து விடுவது என்பது அதுதான் சிறந்த அஹ்லாக்.
சில நேரங்களில் கோபம் அதிகமாக உச்சக்கட்டத்திற்கு வரலாம். சில நேரங்களில் மனைவி நம்மிடத்தில் கோபத்தை ஏற்படுத்தக்கூடியவளாக இருக்கலாம். ஆனால் அந்த நேரத்தில் நாம் மனைவியிடத்தில் நடந்து கொள்கிற முறை என்பது இருக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியிடத்தில் பணிவை வெளிப்படுத்தினார்கள். பெருமானாருடைய பணிவை குறித்த கிதாபுகளில் எழுதுகிற போது தன் வேலையை தானாகவே செய்து கொள்வார்கள் என்பதாக எழுதுகிறார்கள். இன்னைக்கு மனைவி ஒன்று செய்து வைக்கல அப்படின்னு சொன்னா எவ்வளவு கோபம் இருக்கிறது. நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வேலையை தானாக செய்து கொள்வார்கள் என்பதாக இருக்கிறது. பெருமானார் செருப்பு அறிந்து விட்டால் அந்த செருப்பை தைக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஆடை ஏதாவது கிழிந்து விட்டால் அந்த ஆடையை தைப்பார்கள். சில நேரங்களில் வீட்டு பெண்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரும் உதவி செய்திருக்கிறார்கள். ஒரு நபியாக இருக்கிறேன், நான் ஏன் வீட்டு பெண்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் யோசிக்கவில்லை. பெருமானாருடைய பணிவு இதுதான். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வீட்டு பெண்களோடு அழகான முறையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் குழந்தைகளோடு அழகாக நடந்தார்கள். ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு மிக அழகாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் பேர குழந்தைகளோடு ஒரு கிராமத்து அரபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் பேர குழந்தையை முத்தமிடுகிற போது வந்துட்டார். பேர குழந்தையே முத்தமிடுகிற போது வந்துட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், நீங்க உங்க குழந்தைகள் இப்படிலாம் முத்தமிடுவீங்களான்னு கேட்டார். நாங்க இப்படி எல்லாம் முத்தமிட மாட்டோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இப்படி முத்தமிடாதவன், குழந்தைகளை கொஞ்சாதவன், குழந்தைகளிடத்தில் இரக்கமாக பாசமாக நடந்து கொள்ளாதவன் அவன் உண்மை முஸ்லீமாக இருக்க முடியாது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார். சில நேரங்களில் பேர குழந்தைகளோடு சந்தோஷமாக இருப்பது, அவரிடத்தில் இரக்கமாக இருப்பது, இதுவெல்லாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அழகிய தன்மையாக இருக்கிறது என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறந்த ஆசிரியராக இருந்தார்கள். சொன்னார்கள் சஹாபாக்கள், இதுபோல ஒரு ஆசிரியரை எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் பார்த்ததில்லை. அப்பேற்பட்ட ஒரு சிறந்த ஆசிரியர் முஆவியா அல் அஸ்லமி என்கிற ஒரு சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலங்களில் தொழுகை என்பது வேறு வேறு விதமாக இருந்தது. தொழக்கூடிய நேரங்களில் சில விதமான தவறுகள் இருக்கலாம். தொழுகையில் பேசக்கூடிய ஒரு விஷயங்கள் இருந்தது. அதே போல் தொழுகையில் யாரெல்லாம் பெருமானாருக்கு சலாம் சொன்னார்களோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையிலேயே பதில் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். இப்னு மஸ்ஊத் அவர்கள் ஒரு இடத்துல வெளியூருக்கு போயிட்டு வராங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்லல. இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு கடினமான பயம், ஏன் பெருமானார் பதில் சொல்லல என்று சொல்லி தொழுகையை முடித்த பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் இப்னு மஸ்ஊதை அழைத்து சொன்னார்கள், இப்னு மஸ்ஊதே, நான் ஏன் பதில் சொல்லவில்லை என்றால் இத்தனை ஆண்டு காலம் அல்லாஹ் இப்படி ஒரு விஷயத்தை வைத்திருந்தான். இனி தொழுகையில் நீங்கள் பேசக்கூடாது என்கிற சட்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். எனவே நான் பதில் சொல்லவில்லை என்று இப்னு மஸ்ஊத் அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினான். தொழுகையில் பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் சட்டத்தை கூட்டிக் கொண்டே செல்லுகிற போது ஒரு கட்டத்தில் தொழுகையில் பேசக்கூடாது என்கிற ஒரு சட்டம் வருகிறது. இந்த முஆவியா அல் அஸ்லமி வெளியூர் சஹாபி, வெளியிலிருந்து வருகிறார் மதீனாவுக்கு. இவருக்கு தெரியாது இந்த சட்டம் இறங்கி இருக்கிறது என்று சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பின்னால ஒரு சஹாபி தும்புறார். தும்பியவருக்கு பதில் சொல்ல வேண்டும் யர்ஹமுக்கல்லாஹ் என்று. அவர் பதில் சொல்ல வேண்டும் அல்ஹம்துலில்லாஹ். அவரும் பதில் சொல்லவில்லை. இவர் பக்கத்தில் நிற்கக்கூடிய இந்த முஆவியா யர்ஹமுக்கல்லாஹ் என்று பதில் சொல்லுகிறார். எல்லா சஹாபாக்களும் இவர் ஆச்சரியமா பார்க்கறாங்க, இவர் ஏன் இப்படி பதில் சொல்றாருன்னு சொல்லி. தொழுகையில் பேசக்கூடாது என்று இருக்கிறது, இவர் பதில் சொல்லுகிறார். ஒட்டுமொத்த சஹாபாக்களுடைய கவனமும் அவர் மீது திரும்புகிறது. இவர் மறுபடியும் அவர் தும்ப மீண்டும் இரண்டாவது முறையும் இரஹமுக்குல்லாங்கிறார். ஒரு கட்டத்தில் சஹாபாக்களால் பொறுக்க முடியல. எப்படி இவருக்கு சொல்லி புரிய வைக்கிறது? தொழுகையிலே தன்னுடைய தொடையில் அத்தனை சஹாபாக்களும் தட்டுறாங்க, நீ செய்யறது தவறுன்னு சொல்லி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இப்படி ஒரு அற்புதத்தை தந்திருந்தான். நபி பெருமானார் தொழ வைத்தாலும் பின்னால் என்ன நடக்கிறது என்ற அத்தனை விஷயங்களும் பெருமானாருக்கு அறிவித்து கொடுக்கப்படும். ஒரு சஹாபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் இப்படி ஒரு தவறு செய்கிறார். வராரு, நேரா ருக்கு செஞ்சுட்டு எங்க இமாம் எழுந்துருவாருன்னு சொல்லி ருக்குவுல இருந்தே வந்து சஃப்ல கலந்துக்கிட்டார். நேரா என்ன செய்வோம், இமாம் அவர்கள் தொழ வைக்கிறாங்கன்னு சொன்னா ருக்குவுல இருந்தால் உடனே சஃப்ல நின்று தக்பீர் கட்டி ருக்கு செய்வோம். ஆனா இவர் என்ன செஞ்சார், எங்கே ருக்குவுல இருந்து இமாம் எழுந்துட்டா ஒரு ரக்காத்தினுடைய ஜமாத்து போயிருமோ என்கிற பயத்துல அவர் கதவு பக்கத்திலே நின்று தக்பீர் கட்டி ருக்கு செஞ்சுட்டு நேரா சஃப்ல அப்படி பொறுமையா நிற்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகையை முடித்து விட்டு கேட்டார்கள், யார் இப்படி செஞ்சதுன்னு சொல்லி.
அல்லாஹ்வுடைய தூதர் யார சொல்ல நான் தான் செய்தேன். பெருமானார் சொன்னார்கள் இதுபோல் இப்போது செய்யக்கூடாது. சொன்னார்கள் தக்பீர் கட்டி நீங்கள் இமாமுக்கு பின்னால் சஃபில் நின்ற பிறகுதான் நீங்கள் ருக்கு செய்ய வேண்டும். ஒருவேளை இமாம் ருக்குவில் இருந்து எழுந்து விட்டால் நீங்கள் அந்த ரக்காத்தை பிறகு மீண்டும் தொழுகை முடித்த பிறகு அதை மஸ்பூக்காக நீங்கள் தொழ வேண்டும் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபிக்கு சொல்லிக் கொடுத்தான். ஆக இப்படி பெருமானார் அவர்களுக்கு பின்னால் நடக்கக்கூடிய செய்திகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு தொழுகையில் தெரியும். இப்போ இந்த சஹாபி பேசிட்டாரு, எருஹமுக்கல்லான்ட்டார். எல்லா சஹாபாக்களும் தொழுகையை முடித்த பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முஆவியா அல் அஸ்லமியை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சாங்க. சொன்னாங்க, முஆவியா உங்களுக்கு தெரியாதா, சட்டம் தெரியாதா? இந்த சட்டம் முன்னாலேயே இறக்கப்பட்டு விட்டதே. அவர் சொன்னார், இல்லை யா ரசூலுல்லாஹ், நான் வெளியூரில் இருக்கிறேன், அதனால் எனக்கு இந்த சட்டம் தெரியாது என்பதாக சொன்னார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், அல்லாஹ் இப்படி ஒரு சட்டத்தை இறக்கி இருக்கிறான், தொழுகையில் மக்கள் பேசக்கூடிய பேச்சுகள் எல்லாம் தொழுகையில் ஹராமாக்கப்பட்டிருக்கிறது. மக்கள் பேசக்கூடிய பேச்சுக்கள், தொழுகையில் ஸலாத்திற்கு பதில் சொல்வது, தொழுகையில் தும்பினால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்வது, தொழுகையில் தும்பினால் யர்ஹமுக்கல்லாஹ் சொல்வது, இதுவெல்லாம் மக்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு அல்லாஹ் இந்த சட்டத்தை எல்லாம் தடுத்து வைத்திருக்கிறார் என்பதாக சொன்னார்கள். இன்ன ஹாதிஹி ஸலா லா யுஸ்லஹு ஃபீஹா ஷைஉன் மின் கலாமின் நாஸ், மக்களுடைய பேச்சுகள் எல்லாம் தொழுகையில் கூடாது என்பதாக சொன்னார். தொழுகையில் ஒருத்தர் தும்பிட்டார், அல்ஹம்துலில்லாஹ் சொல்லக்கூடாது. ஒருவேளை சொல்லிட்டார்னா தொழுகை முறிஞ்சு போயிடும். சொன்னார்கள் லா யுஸ்லிஹு அனிஷ் அன் ஷைஇன் மின் கலாமின் நாஸ், மக்கள் பேசுகிற பேச்செல்லாம் தொழுகையில் அல்லாஹ் தடுத்து வைத்திருக்கிறான். எனவே நீ இந்த மாதிரி இனிமேல் செய்யாது என்பதாக அந்த சஹாபிக்கு பக்கத்தில் உட்கார வைத்து அழகாக பாடம் நடத்தினார்கள் பெருமானார். ஒட்டுமொத்த சஹாபாக்களும் கோபப்படுகிற போது நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் உட்கார வச்சு பாடம் நடத்தினா என்ன ஆகுங்க? இந்த சஹாபி என்ன செய்தார் தெரியுமா? சொன்னார்கள், யா ரசூலுல்லாஹ், என் தாய் தந்தை உங்களுக்கு அர்ப்பணமாகட்டும் சொல்லி காண்பித்தார்கள். இதுபோல் ஒரு ஆசிரியரை என் வாழ்க்கையில் இதுவரை நான் கண்டதில்லை என்பதாக அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து சொன்னார்கள். அருமையானவர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் பல்வேறு விஷயங்களை நாம் பார்க்க முடியும். நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் மனைவியிடத்தில் ஒரு காலம் கோபப்பட்டதில்லை. பெருமானார் அவர்கள் ஒருபோதும் கோபப்பட்டதில்லை. சில நேரங்களில் பல்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கலாம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஏதாவது விஷயங்கள் பெருமானாருக்கு கோபப்படுகிற மாதிரி சில செய்திகளை செய்திருக்கலாம். ஆனால் பெருமானாருடைய விஷயங்களை, வரலாறுகளை எடுத்து படிக்கிற போது பெருமானார் ஒருபோதும் தன் மனைவியிடத்தில் கோபப்பட்டதில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் சில நேரங்களில் கோபப்பட்டது எதற்காக என்று பார்க்கிற போது, மார்க்க விஷயங்களில் ஏதாவது தவறு செய்கிற போது பெருமானாருடைய முகம் சிவந்திருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு யாரெல்லாம் கஷ்டங்களை கொடுத்தார்களோ அவர்கள் எல்லோரையும் மன்னித்திருக்கிறார்கள். நபியினுடைய மன்னிப்பு தன்மை நம் இடத்தில் வர வேண்டும். எல்லோரையும் மன்னித்து பழக வேண்டும். யார் யாரையோ மன்னிக்கிறோம், ஆனால் நம் உடன் பிறந்த சகோதரர் ஏதோ தவறு செய்து விட்டார், அவரையும் மன்னிப்பதில்லை. அவரிடத்தில் பல நாட்களாக பேசாமல் நம்முடைய வாழ்க்கையை கழிக்கிறது. அருமையானவர்களே, சில பேருடைய வாயிலிருந்து இப்படியெல்லாம் வந்து விடுகிறது, உன்னுடைய தீதாரை நான் பார்க்க மாட்டேன், ஏன்னா எனக்கு ஒரு தப்பு செஞ்சுட்டான், எனக்கு மோசடி செஞ்சுட்டான், பணத்தை கொடுக்கல, காசு பணத்தை கொடுக்கல என்றெல்லாம் சொல்லி நம்முடைய உள்ளத்தில் இப்படி எண்ணம் வந்து விடுகிறது. யார்? என்னுடைய ரத்தம் தானே செஞ்சான், வேற யாரும் செய்யலையே. என்னுடைய தாய்க்கு பிறந்த என் சகோதரன் ஒரு தவறு செய்து விட்டான், மன்னிக்கலாமே, ஒரு முறை மன்னிக்கலாம், 2 முறை மன்னிக்கலாம், ஏன் மன்னித்துக் கொண்டே இருக்கலாம்? காரணம், என் சகோதரன் என்னுடன் பிறந்தவன், அதனால் நான் மன்னிக்கிறேன். அருமையானவர்களே, நாம் யார் யாருக்கெல்லாம் நல்ல முறையில் நல்லவனாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம். ஆனால் உண்மையிலுமே பெருமானார் சொன்னது, நீங்க வெளியில் எல்லாம் நல்லவன் என்று காட்டிக்கொள்வதை விட உன் வீட்டில், உன் குடும்பத்தில் நீ நல்லவனாக இருக்க வேண்டும். இதுதான் சிறந்த அஹ்லாக் என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லி காண்பித்தார்கள். அருமையானவர்களே, பெருமானார் எல்லோரையும் மன்னித்திருக்கிறார்கள் என்பதாக பார்க்கிறோம். ஒரு கிராமப்புற அரவி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சமூகத்திற்கு வந்து ஒரு கயித்தை போட்டு பெருமானாருடைய கழுத்தை நெரிச்சார். அவர் கையில் ஒரு துண்டு வச்சிருக்கிறார், நபியினுடைய கழுத்தில் போட்டு இழுக்கிறார். பெருமானாருக்கு வலி கூடுகிறது, அல்லாஹ்வினுடைய தூதருடைய கழுத்து சிவக்கிறது. இருந்தாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்தார்கள் தெரியுமா? ஃபதஹிகத், அவரை பார்த்து சிரித்து விட்டு என்னன்னு கேட்டான். நம்ம இடத்துல ஒருத்தர் அப்படி செஞ்சிருந்தா என்ன செஞ்சிருப்போம்? பெருமானார் மீது ஒரு துண்டை போட்டு இழுக்கிறாரு, கழுத்து சிவந்து போகுது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சிரிச்சுட்டு கேட்டாங்க, என்ன வேணும்னு கேட்டாங்க. அவர் கேட்டார், யா ரசூலுல்லாஹ், எனக்கு இந்தந்த பொருள் எல்லாம் அன்பளிப்பா வேணும்.
எனக்கு கொடையாக ஏதாவது கொடுங்க என்று யாசகம் கேட்கக்கூடிய ஒரு சஹாபி, ஒரு கிராமப்புற சஹாபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் கோபப்படாமல் அவருடைய தேவையை நிறைவு செய்து வைத்தார்கள் என்பதாக பார்க்கிறோம். அருமையானவர்களே, இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அவர்கள் பின்பற்றிய நற்பண்புகள். அந்த குணங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் நாம் உறுதி செய்ய வேண்டும். இந்த குணங்களை பின்பற்றி எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வாழ்வோம் என்பதுதான் இந்த மாதத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை ஒட்டி நாம் கொண்டாடப்படக்கூடிய விஷயமாக இருக்கிறது. வல்ல ரஹ்மான் அந்த நபியினுடைய நற்குணத்தை பின்பற்றி வாழ்ந்து மௌத்தாகக்கூடிய நல்லடியார்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.